ஹாய். ஹாய். இன்னைக்கு லைவ்ல சுரேஷ்குமார் சொன்னாரு லைக் பண்ணாதான் வந்து வீடியோ நிறைய பேர் போய் ரீச் ஆகும்னு சொல்லி, அதனால லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கேட்காத ஒன்று கேட்கும் போது ரொம்ப கூச்சமா இருக்கு, இருந்தாலும் கேட்குறோம். அதோட வந்து நாங்கள் ஸ்டார்ட்டும் பண்ணிடுறோம். எங்களுக்காக ஒரு சில ஜீவன்கள் எங்களுக்காக பாடுபடுறது மதித்து இதை கேட்கப்படுகிறது, அவ்வளவுதான். சோ இன்னைக்கு எபிசோட்ல வந்துட்டு உருப்படியா என்ன நடந்ததுன்னு பார்த்தா கடைசியில வந்து ஆதிரி என்ட்ரி. அந்த அவங்க எப்படி பண்ணுவாங்க ஏதா பண்ணுவாங்க அதான் தெரியாது. ஆனா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஆதிரின்ற பேர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. எபிசோட் எப்படி இருந்தது? ஒன்னும் இல்ல, அது தூக்கி கீழே சுத்தி தூக்கி போடு அந்த மாதிரிதான் இருந்தது. எடுத்தோன்னா வந்து கமருதீன் வந்து நம்ம கீழே வந்து அடிபட்டுட்டாரு. போய் 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 அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ஆபத்தான மிருகம். அப்புறமா வந்துட்டு திவ்யா அது சரி இப்ப கால ஆத்துக்கிட்டாரு. எப்பவுமே உட்கார சொன்னா ஏன்னா அந்த ஆளுக்கு லூஸ் மோஷனா 24 மணி கப்பூஸ் எப்ப பாரு லேட்டா வருது. அப்புறமா இந்த ஷோல வந்து இந்த மொட்டைக்காடிதாசின்னு ஒண்ணு இருக்கிறத படிக்க சொன்னாங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சுது. இங்க எல்லாருக்குமே அள்ளு விடுற 2 கேரக்டர்ஸ், ஒன்னு பார்வதி, இன்னொன்னு திவ்யா. நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, இவங்க வர்சஸ் இவங்களா இருக்கட்டும், இல்ல இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல என்ன வேணா இருக்கட்டும், இந்த வீடே இவங்க 2 பேர் பின்னாடி தான் போகுது. பார்வதி ஒரு 3வது நாள் 4வது நாள்ல பிரச்சனை பண்ணாங்க, இல்ல வேற ஏதாவது இருந்தது, அதனால அவங்க பேரை சொன்னாங்க கூட வச்சுக்கோங்க. திவ்யா இத வார எதுவுமே பண்ணல, லிட்டரலி கம்முன்னு இருந்தாங்க அந்த ஒரு நைட் ஃபைட்டை தவிர்த்து. இருந்தாலும் எல்லாருக்கும் அவங்க பேரை சொல்லணும் அப்படின்னு வருது அப்படின்னா they both are the show runners. ஏதோ நடக்குது உள்ள, நமக்கு தான் தெரியல. இவங்க லிட்டரலா இவங்க இல்லனா பிபி கிடையாது, இவங்க 2 பேர் தான் இதை ரொம்ப ஓட்டுறாங்க. இவ பிரஜன் சாண்ட்ராலாம் போயிடுச்சு, சாண்ட்ராவுமே நல்ல கேமர் தான், பட் அவங்க இதெல்லாம் மவுஸ் குறைஞ்சிடுச்சு. இப்ப இவங்க 2 பேருக்கு தான் இன்னும் இருக்கு. இந்த விஜய் டிவியே திணிக்கிற இன்னொரு கேரக்டர் தான் விக்ரம். தேவையே இல்லாம திணிக்கிறாங்க, தண்டத்துக்கு திணிக்கிறாங்க. அவங்க இல்லனா கூட பரவாயில்ல, ஆனாலும் காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவரு நாங்க ஃபினாலே கொண்டு வர போறோம், அவரு நீங்க பார்க்கவே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா, அதுக்காக. சோ ஒவ்வொரு மொட்டை கடிதாசியா சொன்னாங்க. நம்மளுக்கு அந்த கடிதாசி யார் எழுதினாங்கன்றதையும் காமிச்சிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து திவ்யாவோட லெட்டர் அவங்க பார்வதிக்கு எழுதியிருந்தாங்க. அது என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, பேச சான்ஸ் கொடு, நீயே பேசிட்டு இருக்க அப்படின்னாங்க. அது இவங்க சொல்றாங்க. 2 பேருமே அதுல ஒத்தரம் கிடையாது, பேசினா நான் தான் பேசணும். 2 பேருக்குமே ஒரே ஆட்டிட்யூட். என்னன்னா திவ்யா வந்து பேச்ச கேட்பாங்க, பட் அவங்க பேசுறது ரொம்ப நீளம். ஆமா, அவங்க ஒரு 1.5 மணி நேரம் லெக்சரை கொடுத்து அதை ஒருத்தன் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவன் பேச முடியும். பாருக்கு அப்படி கிடையாது, நீ பேசவே பேசாத, நான் மட்டும் தான்டா பேசுவேன், நீ யாரா? ஆனா என்னன்னா 2 பேருக்கும் ஒரே ஆட்டிட்யூட்ன்றதுனால 2 பேருக்கும் செட் ஆகுது. 2 பேருமே நல்ல திங்கர். ஆமா, அப்ப திவ்யா சொல்றாங்க கம்ருதீனா கொஞ்சம் விட்டு வா, வேணா இங்க கம்ருதீன் கூட ஏன் இருக்கேன்னு கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வி அவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு கேள்வி. ஆனா என்ன பண்ணாலும் திருந்த மாட்டாங்க, அவங்க திருப்பி போதான் செய்வாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா அரோரா கூட அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்ன சொல்றது தப்பான ஒரு விஷயம் வந்து கமருதீன் கிட்ட அவங்க பின்னாடி போறதுதான். செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி எதுவுமே இல்லாம திருப்பி திருப்பி ஒரு மனுஷன்ட்ட போகணும்னு என்னங்க உங்களுக்கு இருக்கு? அவங்க பேசுறதே பாத்தீங்கன்னா என்னோட டிக்னிட்டி, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் எங்கேயுமே குறைச்சிக்க மாட்டேன். அப்ப இங்கே விட்டு கொடுக்க கூடாது, ஏன் கொடுக்குறீங்க? அடுத்தது வியானா சொன்னாங்க, நான் சொல்லிடுறேன், அவர் வந்து உங்ககிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னே சொல்லல. வெளியில போனாலும் நான் கண்டினியூ பண்ண வேண்டிய விரும்புற ரிலேஷன்ஷிப் எதுனா அரோராட்டாரு, அதுலயே முடிஞ்சு போச்சுங்க உங்க கதை. அதே மாதிரி வந்து அவங்க வியானாக்கு சொல்லியிருந்தாங்க, எஃப்ஜே கூட நீ வந்து சுத்திட்டு இருக்கிறது வந்து ஒரு தேவையில்லாத வேலை, கியூட்னஸ்ன்ற பேரோட பண்றல, அது கொஞ்சம் கம்மி பண்ணு. டு தி பாயிண்ட். அழகா பேசுறீங்கல்ல, இவ்வளவு அழகா லெட்டர் எழுதிருக்கீங்க, இத மாதிரியே பேசுங்க. ஆனா எனக்கு இன்னைக்கு வந்து திவ்யா வந்து வெச்ச பாயிண்ட்ஸ்லாம் சூப்பரா இருந்தது இன்னைக்கு பேசினது. ஆனா அதுக்கு விஜய் சேதுபதி எதுவுமே கண்டுக்கல. அவங்க வந்து கம்ருதீன் ஒரு கேவலமான வார்த்தையோட 2வது ஸ்டேட்மெண்ட் இது. ஒண்ணு வந்து அந்த பொண்ணு கிட்ட தகுதி இல்ல உனக்கு இந்த ஷோல இருக்கிறதுக்குன்னு கேட்டிருக்காரு. இதே வாட்டர்மெலன் ஸ்டார் கேட்டதுக்கு வன்மையா கண்டிச்சு வெளியிலேயே அனுப்பியாச்சு. ஆனா இவருக்கு ஒரு வார்த்தை கேட்கல, இன்னும் கம்ருதீனோட கேம் ரொம்ப நல்லா இருக்குன்னு வேற சொல்லியாச்சு. 2வது சோத்த தின்னாதான் உனக்கு தெரியும்னு கேக்குறாரு. அதோட மீனிங் என்ன? அவர் என்ன தின்றாரோ அதை கேட்பாரு. அவர் சோற தவிர மத்த எல்லாத்தையும் தின்னுகிறாருங்க. இல்ல என்ன மனுஷன் அவரு, சோத்த தின்னாத தெரியும். கேவலமான ஜென்மம் உன்னெல்லாம் ஒரு விஜய் டிவியை தவிர எங்கேயுமே வச்சு தகுதியே இல்லாத ஒரு கேடுகட்ட, எனக்கு அசிங்கமா வருது, கேடுகட்ட ஒரு பர்சன். தட்டி கால் தூசு கூட சமமா இருக்க மாட்டேங்குது. இல்ல அவரு வேற ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும் போதோ இல்ல வேற ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அப்படி திட்டிருக்கீங்க. உங்க கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு அலிகேஷன் வைக்கிறான், அவங்க மோன்றான், நீங்க எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. பண்றப்ப இதெல்லாம் பாரு, கமருதீன் பண்றதெல்லாம் உன்னை முதல்ல ஒரு ஒரு கேவலமான பிறவி மாதிரி இருக்க. நீ கொஞ்சமாவது டீசென்சியா மாறணும்னு நினைச்சா மாறு. இல்ல நீங்க அரோரா கிட்டையும் பார்வதி கிட்டையும் பண்றது பத்தாதுன்னு இப்ப திவ்யா கிட்ட நீங்க பேசுற பேச்சு எதுவுமே நல்லா இல்ல, கேவலமா இருக்கு. இவரை யாராவது வெளியில இப்ப துரத்துற அளவுக்கு அட்லீஸ்ட் அவரை துரத்த கூடாதுமா, உள்ளே வச்சு செய்யணும். அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு அவரே அரோரா சொல்றாங்க தகுதியே இல்லன்ற வார்த்தையை சொல்ற நீ. அந்த வார்த்தையை நீ சொல்லாம நான் சொல்லவே இல்ல,
வினோத் ஆமா இப்ப நீ சொன்ன இல்ல அரோராவே இதெல்லாம் பரவாயில்ல போல இருக்கு. அப்பப்ப கேள்வி உங்களோட ஃப்ரெண்ட் வினோத் வந்து உங்களை திருத்தலையா? அவரை திருத்த மாட்டாரு. அப்புறமா விக்ரம்க்கு லெட்டர் எழுதினாங்க. யார் சாமி நீ? டாஸ்க் அப்பெல்லாம் அப்படியே பயங்கரமா வர, டாஸ்க் அப்புறமா நீ ஆளையே காணோம். அதுதான் உண்மை. அப்ப மட்டும் வராரு. அப்பயும் ஒண்ணும் பண்ணல. பார்வதி கிட்ட போய் மோதுவாரு. அவ்வளவுதான். பார்வதி, திவ்யா, சாண்ட்ரா பொம்பளைங்களையா பார்த்து அட்டாக் பண்ணுவாரு. ஆம்பளைங்களை பார்த்தா பம்புவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் ஆஃப் ஆயிடுவாரு. அது எப்படி ஆயிடுவாரு? பிபி பேஷண்ட் மாதிரி ஆயிடுவாரு. இல்ல பிரஜன் கிட்ட பயப்படுவாரு. அதான் பொம்பளைங்கன்னு சொல்லிட்டு அப்ப சாண்ட்ரா கிட்ட மோதுவாரு, பிரஜன் கிட்ட பயப்படுவாரு. அப்ப நீங்க என்ன ஒரு ஆளு? இவர் இத எல்லாம் அத சொல்லல. நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்திருக்கீங்க. நீங்க உங்களுக்கு அட்வான்டேஜ்ன்றதுல அங்க அவங்க பொம்பளை கிட்ட தான் மோதுறாரு. ஆம்பளை கிட்ட மோதுறாரு. இல்ல அவர் என்ன என் பொண்டாட்டிக்கிட்டே அப்படி அவங்க ஒண்ணா ஆடுற மாதிரி இருந்தா அவனை போட்டு தள்ள மாட்டாங்க. இதுல இவர் இந்த வார்த்தையெல்லாம் இங்கெல்லாம் பேசுவாரு. இந்த விஜய் டிவி தனியா அவருக்கு இருக்கிற தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் தூக்கி தூக்கி நம்மள்ட்ட கொடுத்துட்டு பாருங்க பாருங்க அப்படின்னு வர நம்ம கிட்ட திரிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலமா இருக்கு இது. அப்புறமா வந்து சபரிக்கு வந்து சொன்னதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹைலைட்டான விஷயம். 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்த மாதிரியே வந்து உட்கார்ந்து நிக்கிறீடா ஒண்ணுமே பண்ணாம அப்படின்னாங்க. சுபிக்ஷா சொன்னாங்க கடலை தாண்டி வேற ஏதாவது பேசுமா, கடல்லே இருக்கியே. இன்னைக்கு பாட்டு கூட அவங்க கடலை பத்தி தான் பாடினாங்க. சரி நீங்க கடல் ஒளி தான், நீங்க கடல்ல இருந்து வந்த தேவதை தான், எல்லாம் ஒத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த இது தெய்வ திருமகள்ல சொல்லுவாங்க சரிடா மேல சொல்லு, போய் சொல்லக்கூடாது, போய் சொல்றது தப்பே. அது மாதிரி இவங்க கிட்ட அதை தாண்டிட்டா பேசுங்க. கதவை திறந்தா கடல்ல வந்து டோர்ல மிதிக்கும். அது இல்ல இப்ப அது ஓகே. அவங்க கடல்ல இருந்து அந்த இடத்துல இருந்து வந்தாங்க, அதை பத்தி பேசிட்டே இருக்காங்க. ரொம்ப காலமா 2 வருஷமா சென்னையிலேயே வாழறீங்கன்றீங்க. அப்படி ஒரு விஷயத்தை சொல்லவே சொல்ல மாட்டீங்க. மெரினா பீச்ல கதவு கடல்ல வந்து என் மூஞ்சில அடிக்கும், அதுலதான் நான் பல்லே தேய்ப்பேன்றீங்க. சென்னையில கூட கதவை திறந்தீங்கன்னா ஹார்ன் சத்தம் காது பிச்சுக்கோங்க. பீச் கிட்டே வீடு குடிசை போட்டுக்கிட்டீங்கன்னா அங்கேயும் அந்த கதவை காத்து வந்து. அடுத்து சபரி வந்து எஃப்ஜேக்கு வந்து சொன்னாங்க தலை போஸ்ட முதல்ல பாரு, அப்புறமா தலை தீபாவளி கொண்டாடுன்னு. ரொம்ப இதை விட அழகா யாராலையும் சொல்ல முடியாது, காரி துப்ப முடியாது உங்களை. அடுத்து வியானா வந்து கமருதீன் கேட்டிருந்தாங்க ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியில வந்து நீங்க மாச்சிக்கிச்சீங்க, இது யார் சொல்றா? இப்ப ட்ரையாங்கிள் லவ்ல இப்ப வந்துச்சுல கடல்லே இல்லையா? திவ்யாக்கு சொன்னாங்க ஒருத்தவங்க பேச ஆரம்பிச்சா நீங்க இல்ல ஒருத்தர்கிட்ட நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா ஸ்டாப்பே பண்ண மாட்டீங்க, நீங்க பார்த்துட்டு பேசிச்சே இருக்கீங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு பேசுறவங்க யாரு? நீங்களும் தான். இல்ல அவங்ககிட்டயும் தான் பேச முடியாம அவங்க தெரிஞ்சு ஓடுறாங்க. ஒரு நிமிஷம் இல்லம்மா, இப்பெல்லாம் எவச்சிக்கலாம் தள்ளி போகாதே அப்படியே அவங்க மைண்ட்ல பாட்டு ஓடிட்டே இருக்கு. நான் சொல்றேன் எலிசபெத் ராணி ரொம்ப வந்து கூடாது. தம்பி நான் சொல்றேன் நீ கேட்க மாட்டேன். பார்வதிக்கு வந்து சொன்னாங்க இவங்க பயங்கரமா மைண்ட் கேம்ஸ் ஆடுறாங்க, மத்தவங்க மைண்ட்ஸ்குள்ள பூஞ்சா ஆடுறாங்க. இது ஆக்சுவலா விக்ரம் படிச்சாரு, 4 வார்த்தை எக்ஸ்ட்ராவா மாலை தேனை எல்லாம் ஆட் பண்ணி தான் சொல்லுவாரு. அதுக்கப்புறமா வந்து அமித் வந்து சொன்னாங்க நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, பேச மாட்டீங்க, கம்ஃபர்ட் சொன்னே இருக்கீங்க, அது வெளியில வாங்க. அமித் வந்து பிரஜனுக்கு வந்து எழுதியிருக்காங்க இவரை பெஸ்ட் பெர்ஃபார்மரா செலக்ட் பண்ணும்போது அப்படியே இரிட்டேட்டிங்கா இருந்ததுன்னு. உண்மைங்க, எங்களுக்கும் இருந்ததுங்க. ஒண்ணுமே கிழிக்காம அவருக்கு என்னத்துக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மரு? உண்மையை சொல்லிட்டீங்க. ஆமா உண்மையை சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு எப்பவுமே மொட்டை கட்டாஸ் தான் தேவைப்படுது உண்மை பேசுறதுக்கு. எதுவுமே பேச மாட்டாங்க. அது ஒண்ணே இத பார்வதி படிச்சாங்க, இப்படிக்கு கனி அப்படின்னு படிச்சாங்க. அப்பதான் இவரு வந்து சொன்னாரு இங்கேயும் உங்க வன்மத்தை காட்டியே ஆகணுமா பார்வதி, உங்க வன்மத்துக்கு ஒரு எண்டே கிடையாது அப்படின்னு. அடுத்து பார்வதி எழுதுனது வந்து கமருதீனுக்கு அன்பே கம். இத படிச்சோடனே தெரியுது இதுக்கு என்னத்துக்கு மொட்டை கடுதாசி நீங்க தான் எழுதுறீங்கன்னு தெரியும். நம்ம 2 பேரும் 6 தோழி சேர்த்து வச்சிருவாங்களாம். அன்பே கமனாட்டி அப்படின்னு எழுதிருக்கோம். கமரூன் எழுதுறதுக்கு பதில் விக்ரம்க்கு சொன்னாங்க நீ பண்ற காமெடி எல்லாம் பார்த்தாலே கட்டையை தூக்கி அடிக்கணும் போலவே இருக்குது. எங்களுக்கும் அப்படிதான் இருக்குது. சேம் பிஞ்ச் பாரோ அவங்க சொல்ற மாதிரி கவுண்டர் போறத விட கட்டையை தூக்கி அடிக்கணும்ன்றதா நம்மளுக்கு தோணும். விக்ரம் எப்படி எழுதிருக்கே பாருவே அது வர அது அடுத்து நம்ம அது வர அதான் இவங்க சொல்லியிருந்தா இவரு விஜய் சொன்னது இது காதல் கடிதம் பாதி காண்டு கடிதம் பாதி. அடுத்து வந்து விக்ரம் வந்து கமருதீன் கேட்டாங்க இந்த லவ் எல்லாம் இந்த ட்ரையாங்கிள் லவ் எல்லாம் ரொம்ப நாளைக்கு வந்து வராது அப்படின்னு போட்டிருக்காரு. பார்வதிக்கு வந்துட்டு சீக்ரெட்லி ஐ லவ் யூ கேட்ச் மீ இஃப் யூ கேன். இது வந்துட்டு சார்காஸ்டிக்கா எழுதிக்கிறாராமா. மாமா வெளியில வந்து வச்சுட்டு இவரு அப்படின்னு தெரியாது. இல்ல இவரு எஃப்ஜே கனில வெளில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. எஃப்ஜே இது பார்வதி சொன்னா அது பிபி பேஷண்ட் ஆயிடுவார்ல, வெளியில போனோன்னு உங்களெல்லாம் மீட் பண்ணலாம். உடனே எஃப்ஜே உடனே வந்துட்டு ஐயோ வெளில போனா கூட இதெல்லாம் வந்து நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், திருப்பிக்கிட்டு போவேன். போ மூஞ்சிலாம் திருப்பிட்டு போறதுக்கு கூட உன் மூஞ்சி இல்ல, உன் மூஞ்ச பார்த்தா வாமிட் வராதுற மாதிரி இருக்குடா. முதல்ல உன் மூஞ்ச சரி பண்ணு, அதுக்குமா வரலாம் மத்தவங்க கிட்ட. தாடியும் தலையும் மூஞ்சும் முதல்ல க்ரூம் ஆகும். அப்புறமா வந்து அவங்க ஆல் ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து சொல்றாரு கானா வினோத்தை நாமினேட் பண்ணுங்களேன்டா, 3 வாரமா தப்பிக்கிறாரு. இத பார்வதி சொன்னா எல்லாருக்கும் காண்டாயிடுது.
இததானே அவங்களும் சொன்னாங்க, எல்லாரும் நாமினேஷன்ல வரணும், எல்லாரும் நாமினேஷன்ல வரணும். இததான் அவங்களும் சொன்னாங்க. வம்பு கேங் உட்காந்து இததான் பிளானும் போட்டாங்க, உங்க கேங்கே அப்படியே வரணும்னு. வரலையே. அவங்க அப்ப கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க. இப்ப உங்களுக்கே கடுப்பாய் நீங்களே சொல்ற லெவலுக்கு வந்துருச்சு. வேற வழி இல்லை. கம்ருதீனுக்கும் வினோத்துக்கும் அப்படின்னா அப்படியே கடைசி வாரம் வரைக்கும் நாமினேஷனே இல்லாம எல்லாரும் இந்த வார நாமினேஷன் உங்களுக்கு தெரியுமா? நம்ம பிரஜன் சாண்ட்ரா இல்ல, பிரஜன் கேப்டன் ஆயிட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில பேர் ரம்யா கேப்டன்ன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரஜன் தான் ஆகியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு பிரஜன் சாண்ட்ரா இல்ல, ஆதிரை எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நாமினேட் பண்ண கூடாதுன்னு சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வைல்டு கார்டுக்கும் அதான் சொன்னாங்க, வைல்டு கார்டுக்கும் அதான் சொன்னாங்கன்றதுனால இவங்களுக்கும் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறமா வந்து அமித் எஸ்கேப் ஆயிட்டாரு. அமித்தையும் சாண்ட்ராவையும் எஸ்கேப் ஆக விட்டுட்டாங்க. என்ன பண்ணாரு எஸ்கேப் ஆகிறதுக்கு? ஏன் திவ்யா போடலையா? திவ்யா என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே. திவ்யா அது கம்ருதீனையும் விக்கல்ஸையும் போட்டிருப்பாங்க. இருக்கும். இவங்க என்னமோ விக்கல்ஸ் விடுங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க போடுறதுக்கு. அதுக்கப்புறமா அவங்க போடலன்னா விக்ரம் நிறைய பேர் கண்டிப்பா மாட்டாங்க. அவரை போட்டுனே தான் இருக்கணும். அப்புறமா வந்து கடி வந்து பாருக்கு எழுதிட்டாங்க. ஏன் இவ்வளவு கேவலமா ஒரு விஷயத்த பண்றீங்க? துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. வெளியில கூட இப்படி ஒருத்தவங்க இருந்தா எனக்கு இப்படிலாம் இருப்பாங்களானே தெரியாது. அது தெரியாது, இது தெரியாது. நீங்க அப்படியே அந்த கூண்டுக்குள்ளேயே வந்து பொத்தி பொத்தி வளர்த்து போல மேகலன்னு இருந்தீங்களா மிஸ் கனி? மிஸ்ஸஸ் கனி ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் உங்க தங்கச்சி கூட அப்படிதான். அதே பார்வதி மாதிரி தாங்க அவங்களும். இன்னும் சொல்ல போனா பார்வதியை விட கரெக்டா இருப்பாங்க உங்க தங்கச்சி. பார்வதி இன்ஃபர்மேஷன் சொல்றது வந்து நாங்க சர்வைவர்ல விஜயலட்சுமி அந்த க்ரூல, அதாவது அங்க வந்து கேமரா எடுக்கிறாங்கல்ல இவங்களை வச்சு, அந்த க்ரூ மெம்பரோட போனை வாங்கி வீட்ல பேசிக்கிறாங்க. அகைன்ஸ்ட் தி ரூல்ஸ். நீங்க ரூல்ஸ்ன்றீங்கல. இவங்களே ஒரு ஃப்ராட் தானே. பாலை திருடி டீ போட்டு குடிக்கிற கும்பல் தானே இவங்க. மிட்நைட் பிரியாணி கேங்க விட மிட்நைட் டீ கடை கேங் இவங்கலாம். டீ கடை யாரா பேசுனாங்க உங்க டீ கடை கேங்க பத்தி யாருமே பேசவே மாட்டேங்கிறாங்க. அந்த அளவு வர்த்லெஸ் நீங்கலாம். இவங்கள பத்தி பேசல அடக்கிடுவாங்க. இவங்க எல்லாம் வந்து எப்படி தெரியுமா, நம்ம இந்த சில பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க தெரியுமா, பெரிய தலைங்கலாம். நம்ம ஏதாவது அவங்கள பத்தி பேசிட்டோம்னாலே அடக்கி அந்த மாதிரி இவங்க யாருன்னா பேசிட்டாங்கனாலே அவங்களை அப்படியே கார்னர் பண்ணி அவங்க இப்படி அவங்க அப்படி அவங்க அப்படி. ஆமா இவங்கலாம் நம்ம பேசுவோம், நம்ம பேசிதான் ஆகணும். அதுக்கப்புறமா வந்து கம்ருதீன் வந்து திவ்யாவை பத்தி பேசினாங்க. உனக்கு வாய்ஸ் மேலேயே எல்லா குறையும் போட்டுட்டு நீ எதையுமே பண்ணாம இருக்கிற, பார்க்க அழகா தானே இருக்க, இன்னும் வேணும் இந்த மனுஷனுக்கு, எனக்கு புரியல. மூணாவது கை போடுறதுக்கு ஆளில போடுது. இப்படி இருந்தா இப்படிலாம் இருந்தா உங்க வீட்லயே உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. IAS மோட்ல இருந்து வெளில வா. அவங்க நடிக்கிற சீரியல்ல அவங்க சம்திங் ஏதோ கவர்மெண்ட் ஆபீசர் மாதிரி இருக்காங்கன்றதுக்காக இவர் இதை போட்டிருக்காரு. நான் ஒண்ணு கேக்குறேன், அதான் பாக்க அழகா இருக்கிறேன்றீங்களே, நீ பாக்க அசிங்கமா இருக்கிறன்றதுனால இந்த ஒரு இது ஸ்டேட்மெண்ட் போடுறது இல்ல. உங்க வீட்ல போட மாட்டாங்க இருக்குல்ல, அது அதை விட அசிங்கமான கீத்திரமான திங்கிங். உங்க வீட்லயே உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்ல இருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு. உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கணும்னா கூட நீங்க ஏதாவது பண்ணிருக்கணுங்க. அவங்க வீட்ல இருக்கிறவங்க ஓட்டு போடுறதுக்கு அவங்க நிறைய பண்ணிருக்காங்க. உங்கள மாதிரி உட்கார்ந்து பொண்ணு கிட்ட போயிட்டு தடவிட்டு இல்லங்க. விக்ரம்னு சொன்னீங்கல்ல, விக்ரம் கமருதீன் தான். இல்ல நீங்க உங்களுக்கு வக்கர புத்தி இருக்கு. உங்களை பத்தி ஒரு பொண்ணு கேவலமா பேசிட்டு திருப்பி அந்த பொண்ணுகிட்டே போய் திருப்பி அந்த பொண்ணு கேவலமா பேசி திருப்பி அந்த பொண்ணுகிட்டே போய் வெக்கமான சூடு சொன்ன ஒண்ணுமே இல்லாத பர்சன் நீங்க. ஒரு பொண்ணு கிட்ட போய் தடவிக்கிட்டு ஃப்ரெண்ட் சொல்ல அந்த பொண்ணு கைய கொடுத்தா முத்தம் கொடுத்துக்கிட்டு ஏதாவது கர்மத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்க உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு தாங்க ரொம்ப யோசிக்கணும். உங்கள மாதிரி ஒருத்தன் இந்த வீட்ல இருக்கானே வந்திருக்காங்கல்ல, அவங்க இப்ப புட்டு வைப்பாங்க. அவங்க ஆல்ரெடி உங்களை பத்தி சொன்னாங்க. ஏதேதோ பொண்ணுங்க கிட்ட பாக்குற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் லவ் பண்றேன்னு தெரிஞ்சு அப்படி அவங்க லவ் பண்ணலன்னா மிரட்டுவான் அப்படின்னு சொல்லி. இவ்வளவு கீழ்த்தரமான புத்தி உங்களுக்கு தான் இருக்கு. உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஏன்டா இவனுக்கு இந்த ஷோல அனுப்பணும், ஏன்டா இவனுக்கு ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க. அவங்க வீட்டுல இருக்கிறவங்க என்னத்துக்கு நினைக்கணும்? அவங்க யாரு கூட இப்ப எல்லாம் வந்து பொறுக்கித்தனம் பண்ணி சுத்தலையே. யாரு கூட அவங்க 18+ கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. உங்களை சூஸ் பண்ணது மகா மட்டும். அத விட்டு தொலைங்கனாலும் தொலைய மாட்டாங்க. துரதிஷ்டத்துக்கு அதுவும் விட்டு தொலைவே மாட்டேங்குது. இல்ல பார்வதிக்கு இவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு பாரு, இந்த செவுரு எவ்வளவு காவு வாங்க போதும். நீங்களே போய் உழுந்துட்டு கலை திவாகர்லாம் இவரால வெளில போயிட்டாங்களாமா. நீங்க எங்க உட்கார்ந்து நிக்கிறீங்க? நீங்களும் வெளில போங்க. நேத்து கூட போய் தண்ணி கொடுத்தாரு. போய் நடிப்புனா அப்படியே உடம்பு மறுபடியும் பேட்ச் போயிடுவாரு. பேட்சப் நம்ம இதோட நம்ம ரிலேஷன்ஷிப்பை விட்டுறலாம்னு நினைக்கிறேன் பாரு. அப்புறமா அந்த வாரம் பூரா பேச மாட்டாரு. திருப்பி ஃப்ரைடே வந்து ஃப்ரைடே இல்ல திங்கக்கிழமை பாரு. உனக்கு புரியலையாமா? அந்த நடு நாட்கள் அந்த 3-4 நாள் அவர் பேச மாட்டாரு. அதுக்கான ஃபவுண்டேஷன் ஒரு மண்டே தான் போடுவாரு. கூடயே சுத்திக்கிட்டு இதுக்கப்புறமா நம்ம பேச வேணாம் பாரு, நம்ம வந்து எப்படியே எடுத்துருப்போம். அவனை வெளில தோத்துங்களாண்டா, ஏன்டா உயிரை வாங்க. அதான் நம்மளும் சொல்றோம். அடுத்தது வந்துட்டு கனி வந்து போட்டிருந்த சொன்னாங்க. திவ்யா கேட்டாங்க, நான்லாம் நல்லா ஜாலியா தான் மொட்டை கடிதாசின்ற ஒண்ணு எழுதிருந்தேன், இவங்கெல்லாம் இவ்வளவு வன்மத்தை வச்சு எழுதிருக்காங்கன்ட்டு. அப்பதான் கனி சொன்னாங்க, மொட்டை கடிதாசினா அப்படிதான் இருக்கணும், குத்துங்க ஏச்சமா குத்துங்க.
கத்துங்க ஏஜமா கத்துங்க அப்படின்னு தான் வந்து இருக்கணும். ஏன்னா அவங்க அவ்வளவு வன்மமா எழுதியிருந்தாங்க பார்வதி. ஆமா, அத நான் எங்க எழுதிருக்கேன் முன்னாடி எழுதிருந்தியே. முன்னாடியே சொல்லிட்டேனா, அவ்வளவு கொடூரமா எழுதிருக்காங்க. வெளியில கூட உன்னெல்லாம் நான் ஒரு ஆளை வச்சிருக்க மாட்டேன்ட்டு. ஏன்னா அவங்க வன்மம் வந்து இவங்க தான் அன்பு கேங், இவங்க தான் ரொம்ப நல்லவங்க மாதிரி ஒருத்தர்கிட்ட தான் அவங்க ரிலேஷன்ஷிப்பே வச்சுப்பாங்க. எஃப்ஜே மாதிரி ஒரு ஆள் தான் அவருக்கு வந்து புருஷனா வரணும்னு ஆசைப்பட்டாங்களா என்னமோ, ஒரு புருஷன் வந்து ஒரு புருஷனா வந்துட்டாங்க, அதுவே அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கிறாங்க போல இருக்கு. அப்புறமா வந்துட்டு சுபிக்ஷா அந்த வார்த்தையை சொன்னீங்க, நீங்க யாரையா பார்த்து சொல்லிருக்க கூடாதா? எஃப்ஜேவை பார்த்து ஏங்க சொன்னீங்க? வெளியில காரி காரி துப்புறாங்க. இந்த மாதிரி 12 பேரை லவ் பண்ணிட்டு இந்த மாதிரி லவ் பண்ற பேர்ல வராசிட்டு போறாங்க. உங்க வீட்டுக்காரர் ஒழுங்கா லவ் பண்ணாரு, உங்களை கல்யாணம் பண்ணிட்டாரு, அதுதான் ஒரு பிரச்சனை போல. அதாவது சொல்லுவாங்கல்ல, ஐ லைக் பேட் கைஸ், ஐ லைக் அக்லி கைஸ், அதெல்லாம் போடுது. என் புத்திய செருப்பால அடிக்கணும், இந்த மாதிரி தான் எனக்கு திங்கிங் வருது, இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் அப்படின்னாங்க. எல்லா பொண்ணுங்களும் உங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க. உங்க பொண்ணு இதே மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணிட்டு வந்து நிக்கும்போது உங்க மூஞ்ச வந்து பார்க்கணும். அடுத்து கனிக்கு ஆவ கூடாதுங்க. உங்களோட நீங்க இப்படி ஆசைப்படுறீங்கதுக்காக உங்க பொண்ணு லைஃப்ல பாழா போக கூடாது. அதுங்களா நல்லா இருக்கு. உங்க புத்திக்கு உங்க பசங்க எல்லாம் அனுபவிக்க கூடாது. எவ்வளவோ ஒரு மரியாதை வச்சிருந்தோம், ஆனா கீழ்த்தரமா இவ்வளவு கேவலமா வருவீங்க. சத்தியமா இப்படி நினைச்சே பார்க்கலங்க. சொல்லுவானே, என் மருமகன கனவுல கூட நான் டர்பன் கட்டி யோசிக்கலன்ற மாதிரி கனி இப்படி ஒரு கேடு கட்டவங்களா இருப்பாங்கன்னு சத்தியமா நான் நினைக்கலங்க. அவ்வளோ எதிர்பார்த்தோம் அவங்கள. ஐயோ இவங்களுக்கு கேம் ஆட தெரியுமா? இவங்க எல்லாருமே அந்த ஆங்கரா இருக்கிறதோடயே நிறுத்திடணுங்க. நம்மளாம் அதை பார்த்துட்டு ஒரு இது பண்றோம்ல, மனுஷயா என்ன அழகா தமிழ் பேச, என்ன அழகா பண்றாங்களே, யாருன்னா உதவி எல்லாம் செய்யறாங்கல்ல இது ரொம்ப ஏழை மக்களுக்குலாம், அவங்கள பார்த்தோன்னே மனுஷனா இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களே இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டாங்க, நம்ம வெறுக்க ஆரம்பிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த செஞ்சு விட்டு போயிடுறாங்க. கனி வந்து சுபிக்ஷா வந்து கனிக்கு எழுதியிருந்தாங்க, நீங்க ஏன் வந்தீங்க? கரெக்ட் தான். சுபிக்ஷா நச்சு நச்சு கேட்டிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. இதே வார்த்தையை நேரா கேளு சுபிக்ஷா, உங்களுக்கு நாங்க கை தட்டுறோம். அப்படியே பதிவு மாதிரி வந்து உங்ககிட்ட கனிமா கனிமான்றீங்க, அவிக்கலன்னா அவிக்கலன்னான்றீங்க, கனிமா அப்படிதான் இருக்குது. அதாவது சுகர் கோட்டரா தான் எப்பயும் பேசிட்டு இருக்கீங்க. நாங்க சபரி கிட்ட உங்களுக்கு டெடிகேஷனே இல்ல, ரொம்ப பந்தா பண்றீங்க, சோம்பேறியா இருக்கீங்க, தூங்கினே இருக்கீங்க. அதெல்லாம் உண்மைதான். அடுத்து வியானா கிட்ட நீ எஃப்ஜே என் ஃப்ரெண்டுன்ற, ஆனா அதை பார்க்க ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியலையே, அது ஒரு தேவையில்லாத ஆணியா எனக்கு தோணுது. வியானா நீ எதை பண்ணாலுமே அது தேவையில்லாத ஆணி தான். நீங்க பண்ண உருப்படியான வேலை சுபிக்ஷா ஃப்ரெண்டா வச்சுக்கிறது, அதையும் உங்களால வந்து வச்சுக்க முடியல. ஆனா அவாய்ட் பண்ணிட்டு சுபிக்ஷா இல்லாத எடுத்து எஃப்ஜே ஃபில்லப் பண்ணாங்க. சுபிக்ஷா என்ன செத்தா போயிட்டாங்க, அங்கதானங்க இருக்கிறாங்க. அரோரா வந்து பார்வதிக்கு எழுதியிருந்தாங்க, திவ்யா வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுவா, அதனால நான் அவ கிட்டக்கே வச்சுக்கிறேன், அவள்கிட்ட இருந்து நிறைய என்னால இது கறக்க முடியும். நீங்க அப்ப ஸ்ட்ராட்டஜிக்காக தான் நீங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் பழகுறீங்களா? சபரி கரெக்ட் தான். சபரி அழுவும் போது ரசிச்சு பாத்தீங்க. இத நானும் ஆக்சுவலா அவங்க ரசிச்சு பாக்கிறத விட அவங்க டைரக்டா சொல்லியே சொல்லிட்டாங்க, எவ்வளவு நாள் இப்படியே வச்சுக்கிட்டு இப்பதான் அழுவுறான். அவங்களுக்கு எவ்வளவு வன்மம், அது அப்படிதானே இருந்தது. அவர் என்ன பண்ணாரு, என்ன அடி அடிச்சுட்டு என்ன குத்து குத்து கூட கேக்கல, சிச்சிட்டு உட்கார்ந்திருந்தாரு. ஆனா அது பார்வதி வந்து அப்படிதான் செம்ம ஸ்ட்ராட்டஜி. ஒவ்வொருத்தரும் அந்த வந்த புதுசுல அவங்க கூட போய் ஒட்டிக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கறந்துட்டு அப்புறமா அட்டக்கிட்டானு தூக்கி போட்டுருவாங்க. ஆனா அதை வந்து அவங்களால திவ்யா கிட்ட மட்டும் பண்ணவே முடியல. திவ்யாவாலையும் பார்வதி கிட்ட வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியல. அதனாலதான் சொல்றேன், ரெண்டு பேரும் வந்து பயங்கரமான எதுகை மோனை. அடுத்து வந்து அந்த சாய சஞ்சரை மாதிரியா ஒரு விஷயம் நடக்குமானோ தெரியல. அடுத்து வந்து எஃப்ஜே வந்து கமருதீனுக்கு சொல்றாங்க, பார்வை அரோரா மேல பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சிருக்கா, அவங்க பார்வதி கிட்ட கேட்டுதான் நீ வந்து எல்லா விஷயமும் பண்ற, நாமினேஷன் கொடு. எஃப்ஜே இதை நீங்க சொல்லாமா? எஃப்ஜே உங்க அட்வைஸர் கனியாட்டா இருக்காங்க, உங்க தகவலுக்கு வந்து வியானா இருக்காங்க, அதுக்கப்புறமா எஃப்ஜே நீங்க இதெல்லாம் சொல்றீங்க. பிரஜன் எப்படின்னா இவங்கலாம் அப்படியே இவங்க மேலே இப்படி தூக்கிட்டு அவங்க மேலே ஊந்துக்கிறது. பிரஜன் வந்து திவ்யாவுக்கு சொன்னாங்க, தனியா கேம் ஆடு. அவரே சொல்றாரு, என் குடி சாண்ட்ரா குடி சேர்ந்தனா நான் சும்மா போயிடுவேன், தனியா போயிடு, ஓடிடு, அப்பாலே போ சாத்தாடு, ஜா சிம்ரன் ஜா, போ சிம்ரன் போ, வாழ்க்கை நீயே தேடிக்கோ, अपने जीवन என்னது अपना ஜா சிம்ரன் ஜா, ஜீலே अपनी जिंदगी, ஜீலே अपनी जिंदगी. அப்புறம் வந்து நீ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஃபயரா இருந்தா, இப்ப மத்த கண்டஸ்டன்ஸ் மாதிரி ஆயிட்டாரு, வேற என்னங்க பண்றது? அவ்வளோ டோஸ் உண்டா? விஜய் சேதுபதி என்ன சும்மாவா இருந்தாரு? நச்சுக்கு 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 நச்சுக்குன்னு போட்டு அந்த பொண்ணை கீழே தள்ளி இது குழி தோண்டி புதைச்சிட்டு அப்புறமா ஆடி ஆட, அதான் என்ன சொல்லுவாங்க, என்னது காலை வெட்டிட்டு ஆட சொன்னா மயில் எப்படி ஆடும், மயில புடிச்சு கூவ சொல்லுகிற உலகம், மயில புடிச்சு காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி ஆடும் ஐயா. அதுக்கப்புறமா வந்துட்டு ரம்யா வந்து எஃப்ஜேக்கு வந்து எழுதியிருந்தாங்க,
வியானாக்காக வந்து துணிக்காய் போடுறது, செருப்பு தேடி தர்றது, இப்படிலாம் பண்ணி அவ கேமையும் ஆட விடல. அவங்க என்ன பப்பாவாங்க அவங்க கேம் ஆட விடாம இருக்கிறதுக்கு? அவங்களே ஆட விரும்பல. அடுத்தது வந்து சாண்ட்ரா வந்து விக்ரம் எனக்கு இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் என்ன சொல்றது லேட்டரா ஃபீல் ஆச்சு. விக்ரம் வந்து காமெடி சென்ஸ்ன்னு அவங்க பண்றாரு. ஆனா இதுல காமன் சென்ஸே இருக்க மாட்டேங்குது. விக்கல்ஸோட காமெடியில விக்கிக்கிட்டே போகுது. அவர் வந்துட்டு நான் உன்னை ரொம்ப வந்து ரசிப்பேன், எப்ப தெரியுமா நீ தூங்கும் போதும் அமைதியா இருக்கும் போதும். அவங்க வச்சு செஞ்சாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் லெட்டர் மொட்டை கட்டாசி அது சாண்ட்ராவோட தான். அவங்க கிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீ பண்ற காமெடி எல்லாம் உப்பு போடாத ரவா கட்சி மாதிரியே இருக்கு. ரொம்ப ஐயோ அதை குடிக்கவும் முடியாது, துப்பவும் முடியாது, வாயில வச்சுக்கவும் முடியாது. ஆக்சுவலா இது மொட்டை கடுதாசின்றதை விட இந்த ஏதாவது ஆனந்த விகடன் குமுதம் இதுல எல்லாம் வந்து இந்த கிசு அந்த அப்பெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப வந்து பயங்கர என்ன சொல்றது ரைமிங்கா வந்து போட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி செம்மையா இருந்தது. இதுக்கான பாராட்டே கொடுக்கல விஜேஎஸ். உங்க ஆளு தானங்க இந்த லெட்டர் சூப்பரா இருந்தது சொல்லாமே. அது அவருக்கு தெரிஞ்சுக்க என்னமோ இருக்கு, பாத்ரூம் வருது, டாய்லெட் வருது, எப்போ பிரேக் கொடுப்பாங்களோ. வினோத் வந்து திவ்யாக்கு எழுதிந்தாரு, அப்பட்டமா ஒழுங்கா படி அப்படின்னாரு. அதே தெரிஞ்சிச்சு. உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது மட்டும் அவங்களோட இதுலயே பேசுவோம். உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது மட்டும் நல்லா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிறேன், மத்தவங்க கிட்ட ஒழுங்கா கூட பேசுறது கிடையாது. பார்த்தாலே வந்துட்டு மூர்த்திக்கின்னு போறேன். என்னது எதுலயும் வந்து கலந்துக்கிட மாட்டேங்கிற. நீங்க இந்த வீட்டுல எந்த மாற்றத்தையும் நீங்க கொண்டு வரல. நீங்க எல்லாரும் எதையுமே பண்ணாததுக்கு அவங்க ஏதோ பண்ணாங்க. நீங்க மாற்றம்ன்ற பேர்ல கொண்டு வரேன்ட்டு எங்க சுபிக்ஸா துப்புறாங்க, எஃப்ஜே துப்புறாரு. நீங்க அவனா அந்த டப்பாவெல்லாம் வயலு கார்டுக்கு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? வந்த நாள்ல இருந்து கானா வினோத் வந்த நாள்ல இருந்து வாட்டர் மெலான வந்து போட்டு வாங்கிட்டு வாட்டர் மெலான் இல்லன்னு ஐயோ கையை ரெண்டுத்தையும் உடைச்சிட்டாங்களே. நான் இப்ப எல்லா டப்பாவையும் போட்டு வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நீங்க ரம்யாவை பார்த்துட்டு எல்லாரும் நல்லா இருக்குது ட்ரெஸ் செக்ஸியாகிற நீ வேற மீறிக்கிற அவங்கதான் சொன்னாங்க. பேக்யா நீ உன் புருஷனை பாத்துக்கோ எப்படி பேசுறாங்க. கேவலமான புத்தி இருக்கும். அவங்க அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியை பண்ணும்போது கீழே உட்காந்துன்னு பாப்பானுங்களே, அவங்களும் நீங்களும் ஒண்ணாங்க. அதுதான் அதுல ஒருத்தர் தான் அவரு. அப்படிதான் இருக்கு இவர் பண்றதெல்லாம் பார்க்கும்போது. அப்புறமா வந்து என்னன்னா அந்த ஆடல் இந்திய தொலைக்காட்சி பண்ணலையேன்னா அவர் இயங்கி இருக்கு. ஆமா, இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக குறும்படம்ன்றது ஜாலியா இருக்கிறதுக்கு போட்டுக்கிறாங்க. இப்படி ஒரு குறும்படம் போடணும்னு அவசியமே இல்லையேங்க. யார் கேட்டாங்கன்னு தெரியல. சௌந்தர்யா அது வந்து சௌந்தர்யா அது பண்றத கூட யாருமே போடவே இல்லையே. அது சாதா ஒரு பிலிமா தானே போட்டாங்க. நீங்க எதுக்கு இது ஒரு தனியா ஒண்ணு எடுத்து போட்டீங்க? இத்தனைக்கும் அவங்க ஒண்ணுமே அவ்வளவு பயங்கரமாலாம் ஒண்ணும் பண்ணல. அத வந்து என்னெல்லாம் சொன்னாங்களோ இல்ல என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சாங்க. சொல்லி குத்தவங்க தப்பு. இதை இவ்வளவு வேக வைக்கணும், அதை அவ்வளவு பண்ணணும்னு சொல்லல, அவங்க பண்ணாங்க, அவ்வளவுதான். இதுல வந்து சௌந்தர்யா வந்து அவங்க இஷ்டத்துக்கே போட்டாங்க. அந்த மாதிரிதான் பார்வதி பண்ணணும்னே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் கூட உப்பு அள்ளி போடுறது, மிளகாத்தூளை கொட்டி வச்சிருக்கணும். நம்ம 13 பேர் இருக்கோம், 13 தக்காளி போதுமா? இவங்க அந்த மாதிரி போட்டு ரேஷனை காலி பண்ணிருக்கணும்ன்ற. ரேஷன் காலி பண்ணுங்க. டீ காபி எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து சபாபதினு ஒரு படம் இருக்கும், பழைய படம். அந்த சபாபதி படத்துல வந்து பாத்தீங்கன்னா டீ காஃபி கலந்துட்டு வாங்குவாங்க. டீயையும் காஃபியும் கலந்துட்டு வருவாரு அவரு. டீ காஃபி கலந்துட்டு வரல, டீ காஃபி ஆத்தி எடுத்துட்டு வருவோம். ஓ ஆத்தி எடுத்துறாங்களா? இப்படி கொதிக்குது. நான் தான் அப்பயே சொன்னேனப்பா, டேய் இவ்வளவு கொதிக்க கொதிக்க குடிச்சா வா என்ன ஆகுது, போய் ரெண்டுத்தையும் ஆத்தி எடுத்துட்டு வா அப்படின்னுவாரு. ரெண்டுத்தையும் சேர்த்து ஆத்தி நான் சொல்லுப்பா, ரெண்டுத்தையும் ஆத்தி தான் எடுத்துட்டு வரணும். ஆமா, ரெண்டுத்தையும் ஒண்ணா ஒரே பாத்திரத்துல ஊத்தி ஆத்தி. இது டீ மாதிரி இல்லையே, இது காஃபி மாதிரி இல்லையே. நீ தானப்பா சொன்னேனப்பா, ரெண்டுத்தையும் கலந்தா எடுத்துட்டு வரணும். நீ தானப்பா சொன்ன ரெண்டுத்தையும் ஆத்தி எடுத்துட்டு வான்னு. ரெண்டுத்தையும் ஊத்தி ஆத்தி எடுத்துட்டு வந்தப்பா. அந்த மாதிரி வந்து கதையா வந்து பண்ணிருக்கணும். அப்புறமா அதே மாதிரி ஒரு அந்த காமெடி சென்ஸ் கூட பாரு கிட்ட இல்லையே. கட்டுப்பால இருந்தாங்க அவங்க. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி இங்க இருந்து தூக்கி போட்டுறணும். கம் ஆன் கேட்ச். தக்காளி வந்து ஊந்துதா, வெரி குட். எப்படி காட்சி போட்டு கரெக்ட்டா பசங்க எல்லாரையும் வச்சு பண்ணிருக்கலாமே. இதெல்லாம் என்டர்டெயின்மென்ட் தான வேணும். நான் ஒரு தக்காளி புடி, வெங்காயம் புடி, அங்கே இந்த பாத்திரத்துல ஓடணும். போடு பார்க்கலாம். யார் ஒழுங்கா போறீங்களோ அவங்களுக்கு 1/2 முட்டை ஃப்ரீ. அது ஜாலியா என்ஜாய் பண்ணி. அத ஏன் என்ஜாய் பண்ண முடியலன்னா இவங்க எல்லாம் பண்ணதுதான். குறை சொல்லிக்கிட்டே கடுப்பேத்திக்கிட்டே இருந்தாங்க, அவங்களுக்கு கடுப்பானாங்க. ஆனா அவங்க அதை மீறி வந்திருந்தாங்கன்னா பயங்கரமா இருந்திருக்கும். அடுத்து வந்து ரம்யா வந்து அவர் வந்து யாரு நீட்டணும், யாருக்கிட்ட கட் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. கட்டிங் ஃபர்ஸ்ட், நீட்டிக்கிறது செகண்டா நான் சொல்றேன். ரம்யா வந்து கனியை வந்து கட் பண்ணுமா, ஏன்னா அவங்க ஓவர் ஷேடோ வந்து பண்றாங்க. அப்படி சொல்ல, நான் ஓவர் ஷேடோ ஆயிடுறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்வதி வந்து பாரு கூட இவங்களுக்கு பெரான்சிப் ஆகணுமா, ஏன்னா வந்து அவங்க வந்து அவங்க கிட்ட எப்படி இருக்குதுன்னு பாக்கணும். அதுக்கு வந்து சபரிக்கு ரியாக்ஷன் தான். அப்படி இல்ல,
ஏன் தங்கச்சியா? என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோட மல்லி கட்டி என் மார்பில் குத்திதடி தங்கமே ஏன் தங்கமே. ரம்யா ஏன் ரம்யா திவ்யா தங்கச்சின்னு சொல்லலே, இப்படி வந்து நீ குத்து வேண்டிய கடவுளை கூட நடிக்கலாமா? திவ்யா சொன்னாங்க கம்ருதீன் வந்து ஒரு வார்த்தை கேட்டாரு, என்னால அதுக்கு சாப்பாடே முழுங்க முடியல. சாப்பாடு சாப்பிட்டா தெரியாது, சோறு தின்னாதானே தெரியும், வேற ஏதோ சாப்பிட்டா தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. இது அவர் எப்ப சொன்னாருன்னு தெரியல. இவ்வளவு ஹர்ட்டிங்கா ஒரு வார்த்தையை சொன்னவருக்கு நிக்க வச்சு கம்மா கேம் நல்லா இருக்குது கம்மா நீ நல்லா பண்ணிட்டு ஏங்க உங்க சாண்ட்ரா கண் கலங்கிட்ட அவங்க பயந்துட்டாங்க அப்படின்னுவீங்க. உங்க எஃப்ஜே வந்து சொல்லிட்டாருன்னா பாவன்னுவீங்க. அவர் அதை மட்டும் உங்க விக்ரம் சொல்லிட்டாருன்னா இவ்வளவு மனசு உடைச்சு பேசல, தகுதியே இல்ல. அது அவங்க சொல்லல, அந்த வீட்ல இருக்க தகுதி அது அவங்க சொல்லல. அதையோ அவர் பேசினாரு. அப்புறமா பிரஜன் கூட வந்து அந்த இது நீட்டிக்கணும் அப்படின்னு பேசினாங்க. அப்புறமா அமித் வந்து ஆக்சுவலி உங்க பிரஜன் நீட்டிக்கணும்னாங்க, அவர் கட் பண்ணிடணும் அப்படின்னு வந்து ஒரு லெட்டர் எழுதிக்கிறாரு. அமித் வந்துட்டு வியானா பாக என் பொண்ணு மாதிரி இருக்கிறதுனாலே கட் பண்ணணும்னாங்க. சபரி வந்து நான் நீட்டிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. எஃப்ஜே வந்து பார்வதி இருக்கு வந்து கிரியேட்டிவ் ஸ்பேஸே கொடுக்க மாட்டாங்க, அதை துப்பினே இருக்கீங்களா, இதுக்கு மேல எவ்வளவு ஸ்பேஸ் கொடுப்பாங்க? திவ்யா தானே பிரஜனோட நீட்டிக்கணும். ஆமா அதான் சொன்னேன். பிரஜன் கட் பண்ணணும்னு சொல்லிட்டாருல அந்த லெட்டர்ல. சரி, ஆனா நீங்க வந்து எஃப்ஜே வந்து வினோத் கூட நீட்டிக்கணும், அவர் வந்து ரொம்ப பாசிட்டிவா நல்லா இருக்கிறாரு. நாங்க சுபிக்ஷா வந்து வியானாவை வந்து கட் பண்ணணும், விக்ரம்ட்ட நீட்டிக்கணும். நாங்க பார்வதி எஃப்ஜேவை கட் பண்ணணும், எப்ப பாரு ஸ்பாட்லைட் அவர் மேலே வேணும். ஹேட்ஸ் ஆஃப் இந்த வார்த்தைக்கு. அதே மாதிரி என் கையை வந்து நான் சும்மா தான் எனக்கு இருந்தது, அவளை வேலை வாங்க தான் பண்ணணும்னு சொல்லும்போது மனிதாபிமானமே இல்லாத ஒருத்தன்றதை அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்றது சொன்னாங்க. அட்லீஸ்ட் இங்கேயாவது அது அவங்க சொன்னாங்களே பார்வதி ஹேட்ஸ் ஆஃப். அரோராவோட நீட்டிக்கணும், இது தேவையில்லாத ஆணி. அந்த பொண்ணு கிட்ட நீங்க ஏன் நீட்டிக்கணும்? ஏன் கமருதீன் கிட்ட நீட்டிக்கணும்னு சொல்லிருக்கலாம். இல்ல அவங்க பண்ணலல்ல, அவரு ஐஸ்கிரீம் குடுக்கல, அவங்க அப்ப கூட பண்ணணும் தானே. இப்ப கூட அன்பே கமருன்னு எப்படி எழுதினாங்க? ஐஸ்கிரீம் குடுக்காதப்ப தானே எழுதினாங்க. அப்புறம் கனி வந்து ரம்யா வந்து கட் பண்ணணும், விக்ரம் கிட்ட நீட்டிக்கணும், வெளியே போனா கூட இப்படி ஒருத்தர் கூட நான் ரொம்ப நல்ல பிரான்ஸா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சபரி வந்து ரம்யாவை கட் பண்ணணும், அமித்தை வந்துட்டு நீட்டிக்கணும்னு சொல்லியிருக்காரு. வினோத் வந்து திவ்யா வந்து ரப்பன் டப்பாக்குறாங்க, அதனால கட் பண்ணணும் அப்படின்னாங்க. கமருதீனுக்கு பிடிக்கலன்னா எனக்கும் பிடிக்காதுங்க. கமருதீன் ஒன்று சொல்லிட்டாருன்னா நானும் அதை வந்து வழிமொழிவேன், இதை பாத்துக்கோங்க. அவர் வந்து இவர் வேணாம் சொல்லிட்டாரா, இனிமே வாட்டர் மிலனுக்கு எப்படிலாம் பண்ணணும் அந்த மாதிரி திவ்யாவையும் அப்படி சொல்ல போறேன். அப்படியே வந்துட்டு நாரி போயிட்டு போறேன், எங்க வீட்டாண்ட என்ன சேர்க்கவே மாட்டாங்க இனிமே அப்படின்ற லெவலுக்கு வந்து பண்ணிக்கிறாரு. எஃப்ஜே என்கிட்ட யாரை பத்தி பாசிட்டிவா சொன்னதே கிடையாது. அவர் கூட தான் நான் இணைஞ்சிருக்க போறேன். ஏன்னா நானும் அப்படிதான், நான் யாரையும் பாசிட்டிவா சொல்ல மாட்டேன், நான் எல்லாரும் கேட்டு கட்டுவேன்னு சொல்லுவேன். நான் மட்டும் தான் நல்லா இல்ல. இங்க உங்களுக்கு இங்கிலீஷ் வார்த்தை குளருது, அங்க வியானா கிட்ட நாட் லைக் தட்டுடா எப்படி இங்கிலீஷ் வந்ததுன்னே தெரியல. வியானா கிட்ட பேசும்போது வியானா கத்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வியானா வந்து சுபிக்ஷாக்கு சொன்னாங்க சுபிக்ஷா கட் பண்ணணும், ஏன்னா நான் அவங்களுக்கு ஸ்டாப்பபிளா இருக்கணும் விரும்பல. என்ன ஸ்டாப்பபிள்? என்ன ஸ்டாப்பபிள்? ஸ்ட்ராப் லாக் என்னடா சொல்றாங்க. ஒருவேளை ஏன் நீ குத்த நான் ஸ்டாப் கொடுக்க மாட்டேன் அப்படின்பாங்க. அமித் கூட நான் நீட்டிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவருக்கு நான் எங்க தாத்தா மட்டும் தான் எனக்கு அப்பா மாதிரி இருந்தாங்க. இப்ப நான் அந்த அமித் நான் அப்பா வச்சுக்கிட்டு அவர் கதையை முடிக்க போறேன் அப்படின்ட்டு வந்து இருக்கிறாங்க. அப்புறமா வந்து சாண்ட்ரா வந்து அந்த சீசன்ல இருந்தா தெரியுமா, அவர் ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணுன்னு அந்த ராபர்ட் மாஸ்டர். ஆமா ஆமா பிரின்சியை பார்த்துட்டு சாண்ட்ரா வந்து எஃப்ஜேவை வந்து நான் கட் பண்ணணும், சபரியை வந்துட்டு நான் நீட்டிக்கணும், ஏன்னா நான் அழும்போது திவ்யா வந்து வந்தாங்க தான், ஆனா சபரியும் சேர்ந்து வந்தாரு, அதை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுனாங்க. பிரஜன் வந்து போட்டாரு சாண்ட்ரா வந்து நான் கட் பண்ணணும் அப்படின்னு. பிரஜனை நம்பாதீங்க, விஜய் நம்பாதீங்க தம்பி ஓடிடு. அப்புறமா திவ்யாவை வந்து நான் நீட்டிக்கணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு ஒரு புஷ் கொடுத்தா அவங்க நல்லா பண்ணிடுவாங்க, அந்த புஷ் நானாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னாரு. நல்லா கொடுங்க, இன்னும் ஒரு முடியலன்னா 8 ஒரு உதவி கொடுத்து கொஞ்சம் புஷ் பண்ணுங்க, அப்படியே நிக்கிறாங்க. அப்புறமா விக்ரம் வந்து சாண்ட்ரா வந்து நான் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து அவங்க பண்ணதுல கோவமா தான் அவங்களை நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா எதுக்கு நம்மளுக்கு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த கன்றாவினா ரொம்ப கம்மியா பேசு, எதுக்கு அந்த கன்றாவினா. அப்புறமா பார்வதியை வந்து நான் நீட்டிக்கணும்னு நினைக்கிறேன், லவ் பண்றேன், எனக்கு அவங்க கேம் ரொம்ப பிடிக்கும். விஜய் சேனல் சொல்லிருக்காங்க நீங்க எதை பண்ணாலும் நான் கை தட்டணும், எவ்வளவு சூப்பரா பேசுனது. இந்த வாரத்திலேயே பயங்கரமா இத பேசுறது விக்ரம் மட்டும் தான் கேட்டுச்சா, விக்ரம் மட்டும் உங்களுக்கு கேட்டுச்சா, ஓட் அவர் தான் வின்னர் கேட்டுச்சா அப்படின்ட்டாரு. ஒத்துக்கிறோம், நான் பண்ண சொல்றீங்க, உங்க உங்க துட்டு உங்க ஆளுங்க, நாங்க என்ன பண்ண முடியும். கமருதீன் வந்துட்டு திவ்யா வந்து பொறுமையே இல்லை சார், இந்த விஷயத்தை கேட்கறதுக்கு பொறுமையே கிடையாது, இவரை தான் சொல்லணும். அவங்க ஒரு விஷயம் அங்க வந்து பேச வந்து கண்டெக்ட் பண்றியா, ட்ரிகர் பண்றது தான் வேலையா, தேவையில்லாம எதுக்கு வந்து பேசுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியாம எதுக்கு வந்து இதை சொல்ற? உனக்கு அரோராவே இல்லைன்னா உன் கதை என்னதான் ஆகுமோ தெரியல. இல்ல பொறுமைன்றது சுத்தமா இல்லாதது இவர்தான். அங்க வந்து விஜேஎஸ் பேசும்போதெல்லாம் அதுதான் சார் அப்படின்னு லூஸ் மாதிரி நின்றுவர்லாம் இவர் தான். இவரெல்லாம் பேசுறாரு பாருங்க,
புள்ள பூச்சிகளா கொடுக்க முடியும் நான் கனவுலையா கண்டன்ற மாதிரி அரோராவோட நீட்டிக்கணும். அதுக்கு ஒரு நாள் பூரா திங்க் பண்ணி சொல்றாரு. அப்புறமா வந்து அப்புறமா பேசுறேன் போயிட்டாரு. ஆனா ஒன்னும் அந்த சிரிப்பு சிரிக்கிறா இருப்பாரு. அது பார்க்கும்போது சிரிக்கலாமா வேணாம், அது மூஞ்சிக்கு சிரிச்சாலும் நல்லா இல்ல, அழுதாலும் அந்த சிரிச்சாலும் சீரியல். அப்புறமா அரோராவை பார்த்துட்டு அரோரா வந்துட்டு பார்வை நான் கட் பண்றேன். நாங்க பாருதான் வெக்கமே இல்லாம போய் சொல்றாங்க, நீங்களாவது உண்மையை சொல்றீங்க. அது வரைக்கும் சந்தோஷம். அதனால அரோரா நீங்க சூப்பருங்க இந்த விஷயத்துல, மத்ததுலாம் சொல்ல முடியாது. விக்ரமோட நீட்டிக்கணும்னாங்க, ஏன்னா அவர் தான் பிரியாணின்னு சொன்னோன்னு அப்படின்னு கேட்டு இருந்தாரு. கமருதீன் கூட நீட்டிக்கணும்னு சொல்ல நம்ம இன்னும் நமக்கு வீணு குட்டி எதுக்கு வேணாம். அப்புறமா வந்துட்டு விஜய் வந்து அமித்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு பெயின், வியானாக்கு பெயின்னு, ஐயோ பெயின், அவங்க அப்படி அவங்க இப்படி, உங்களுக்கு வலினா வலின்றீங்களே, அவங்களுக்கு வந்துட்டு வலிக்குதுன்னு சொல்றது, அவங்களுக்கு வர்ற பெயின் மாசம் மாசம் வரும் தெரிஞ்சுதானே வந்தாங்க. அப்புறம் அது வந்து அவர்கிட்ட மட்டும் கேக்குறீங்க, இல்ல மாசம் மாசம் வர்றது தானே என்ன சொல்றீங்க. விக்ரமும் அமித்தும் சொன்னாங்க, உலகத்துல இத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். லேடிஸ்க்கும் வர்ற பிரச்சனை தான், என்னமோ அதிசயமா அவங்க பண்ணினுக்குறாங்க. விக்ரமும் சொன்னாங்க. அமித் நீங்க கேள்வி கேட்டீங்க, சூப்பர், வெரி குட். எங்க அமித் பிடிக்கவே இல்ல. ஆனா விக்ரம் ஒண்ணும் வந்து ஞானி கிடையாது. அவரு இந்த வார்த்தையை பேசினாரு. அவருக்கு அம்மா இல்ல, ஒரு சைடு மட்டும் பேசுவாங்க, இன்னொரு சைடு தகுதி இருக்கான்னு சொன்னது திவாகர். ஓகே, அவரை கேள்வி கேட்டீங்க, அதே வார்த்தை சொல்ல கமருதீனே கேட்க மாட்டீங்க. இந்த சொன்னதுக்கு என்ன மரியாதை? அதுக்கப்புறம் திவ்யாவுக்கு சொன்னாங்க, சைலண்டா இருந்தா நல்லா இல்ல, இந்த வாரம் வேற ஒரு திவ்யாவை பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். இப்படியே அடங்கி போய் கீழே போய் புதஞ்சு உட்கார்ந்து நின்றீங்கன்னா ஒரேடியா சமாதி கட்டிடுவாங்க. நீங்க ஏந்து வரலன்னா நீங்க காலி போங்க. அப்புறமா ஆதிரி என்ட்ரி, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்புறமா வந்து விக்ரம் சொன்னார், ஆதிரி வில் பி ஹார்ஷ் ஆன் அஸ், எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்துட்டாங்க, அப்பயும் பேக் டு பிபி ஃபார்ம் ஆயிடுவாரு. நீங்க வேணா போயிட்டு ஒரு 2 நாள் இது தங்கிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்களே மிஸ்டர் விக்ரம். அப்புறமா வேணா உங்க வைஃபையும் கூட்டிட்டு வந்துருங்க. வியானா வந்து எஃப்ஜேட்ட சொன்னாங்க, எனக்கு வந்து சுபிக்ஷாவோட அடிச்சு நீ வச்சுட்ட, ஃபுல் ஜே என்கிட்ட பேசாது, ஓகேவா, ஜே கம்ப்ளீட் ஆகும்ல, அப்போ நம்ம உட்காந்து பேசலாம். அது எப்படின்னா இப்பி கதை இப்படி என்னது, இப்பி கதை அப்பி கதை. இப்பதானே ராணவுக்கே கொஞ்சம் மூளை எப்பவுமே கம்மியா இருக்கும், மூளையோட உங்களை இந்த மாதிரி கியூட்னஸ் சொல்லி ஒரு கன்றாவியை பண்றியே, அதை குறைச்சு ஒரு வார்த்தை வர சொன்னாரு, ஆதிரி வந்து ஒன் சைடட், திஸ் இஸ் ஆர்கானிக். சொல்லிக்கிறாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துக்கு வெளியே போலான்னு பார்த்தா இப்ப நடுவுல ஆதிரி அடிச்சு விட்டீங்களே பிக் பாஸ் அப்படின்னு கோபப்படுறாங்க. இதான் இன்னைக்கு நடந்தது. நாளை என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். பாய்.